வணக்கம் அன்பான நண்பர்களே. அதாவது இன்னைக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹெல்ப் கேட்டு தான் உங்களுக்கு நான் இந்த பதிவை போடுறேன். அதாவது கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு முன்னதாக வில்சன் என்பவர் ஆக்சிடெண்ட்டில் இதாயிட்டார். கால் நடக்க முடியாது. அவருக்கு ஒரு பேட்டரி வண்டி வேணும். பேட்டரி வண்டி வச்சுருந்துருக்கிறாரு. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபால்ட்டாக இருக்குது. அதை ஜாமான் வாங்கிறதுக்கு இல்லை. அவருக்கு பெருந்தொகை தேவைப்படுகிறதுனால அது இது இல்லாமல் சைக்கிளை ஓட்டிகிட்டு அப்படியே வராரு. ஸோ அவரை தான் நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். நான் இப்படிப்பட்ட காரியங்களில் நான் சொல்கிறதில்ல, ஆனாலும் எனக்கு உணர்த்தப்பட்டதுனால இந்த வீடியோ பதிவை போடுறேன். பார்த்து கொண்டு இருக்கிற நபர்கள், சகோதரர்கள், நீங்கள் கூடுமானால் இவருக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நான் வேண்டி விரும்பி கேட்குறேன். காற்றையும் கடலையும் அதட்டி தாம் ஒருவருக்கே வல்லமையும் மாற்றுமையும் உண்டென்பதை காண்பிக்கும்படி சீசர்கள் மத்தியிலே தம்முடைய புஜபல பராக்கிரம வல்லமையினாலும் அன்பினாலும் நம்மை ஒன்றரை கலந்துவிட்டு இரத்தத்தில் கலந்த ஒரு உறவாக தேவனாக நம்மில் வீற்றிருக்கிறார். அவர் சொன்ன மிகப்பெரிய நீதியான ஒரு காரியம் என்னவென்றால், உனக்கு உண்டானதை விற்று தரித்திரருக்கும் ஏழைக்கும் கொடு என்றார். உனக்கு உண்டானதை பிச்சை போடுங்கள் என்று சொன்னார். அதே வேளையிலே இதை அதாவது இந்த சிறியவர்கள் எதை செய்கிறீர்களோ அது எனக்கே செய்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்ற இறைவாக்கின் அடிப்படையில் தேவன் உங்களை ஏவுவாரானால், உங்களுக்கு பரலோக ராஜ்யத்திலே பொக்கிஷம் வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால், வழி தோன்றல்கள் ஆசீர்வதிக்கப்பட இந்த ஏழை சிறியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் வேண்டி விரும்பி கேட்குறேன். அந்த காட்சியை நீங்கள் பாருங்கள். நான் அவர்கிட்ட இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துவிட்டு அவருடைய நம்பரையும் நான் அபவுட்டில் போடுறேன். நீங்கள் உதவி செய்துமாறு நான் கேட்குறேன். உங்களில் ஒருவனாக, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு 2000மோ ஒரு 1000மோ ஒரு 500 கேட்டாங்கன்னா கொடுத்துடலாம். பட் வண்டின்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 வரும். அதுக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது. பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் அண்ணே. உங்கள் பேர் என்னண்ணே? வில்சன். வில்சன், சரிண்ணே, ரைட்ண்ணே. எங்கேருந்து வர்றீங்க? ஆர்மி நேரிலேருந்து சோனாட்டு நிலையில் பெட்ரோல் பல்கில் வேலை பார்க்கிறேன். சரிண்ணே, ரைட்ண்ணே. இப்போது உங்களுடைய நடைகளெல்லாம் நான் பார்த்தேன். ரொம்ப இதாக நடக்கிறீங்க. என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த மாடியிலேருந்து சாரத்தில் கொத்தனாராக வேலை பார்த்து கீழே முறிஞ்சு விழுந்ததுனால முதுகு தண்டுபட பாதிப்பாக காலு விளங்காமல் போய்விட்டது. 7 வருடங்கள். பொண்டாட்டி பிள்ளைகளும் விட்டுட்டு போய்விட்டார். சரி. அக்கா தான் சாப்பாடு தருகிறார். சரி, நார்மலாக பேசுங்க, தூய தமிழ்லாம் வேண்டாம். இப்போ என்னென்ன உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இது பெட்ரோல் வண்டி ஸ்கூட்டி கிடைச்சா நல்லாயிருக்கும்னு பார்த்தேன். கலெக்டர் ஆஃபீஸுன்னு எழுதி கொடுத்து அலைஞ்சிட்டு தான் இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. சரி. வச்சிருந்த வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு, போதும்னா பார்க்க வருமானம் இல்லை. சரிண்ணே. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த மாதிரியான ஊனம் இப்போ தானே நடந்திருக்கு. 7 வருடமாக ஆகிறது. சரி. இப்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு பேட்ரி வண்டி, ஒரு பேட்ரி ஸ்கூட்டி வண்டி வேணும். அது போக வாழ்வாதாரத்துக்கு எப்படி சாப்பாடு எல்லாம்? அக்கா தான் சாப்பாடு தருகிறார். சரி, நீங்கள் இங்கே வீட்டில் இருக்காமல் சும்மா இருக்காமல் இந்த பெட்ரோல் பங்கில் காற்று அடித்து இது பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகே. பார்த்து கொண்டு இருக்கிற மக்கள், அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் உங்களை ஏவுவாரானால் இந்த சகோதரனுக்கு இது பண்ணுங்க வைங்க. அதே போல் உங்கள் ஃபோன் நம்பரை சொல்லிடுங்கண்ணே. 86 67 53 98 22. சரி, அதாவது மறுபடியும் சொல்லுங்கள், ஒன்றா சொல்லுங்கள். 8 6 6 7 5 3 9 8 2 2. ஓகே. அதாவது கர்த்தர் உங்களை ஏவாரானால் இந்த சகோதரனுக்கு உதவி செய்யுங்க. அதாவது தேவ நீதி அப்படின்னு சொன்னாலே அது மிகப்பெரிய நீதி, அடுத்தவங்களுக்கு உதவி செய்வது தான். ஸோ அண்ணனை பாருங்கள், மறுபடியும் நடந்து காமிச்சிருங்கண்ணே, மக்களுக்கு காமிச்சிருங்க. ஏன்னு கேட்டால் நம்ம பொய் சொல்கிறோங்கிற ஒரு இதாக இருக்கும்ல. அண்ணன் நடக்கிறத பார்க்குறீங்க. இதுதான் அவருடைய அன்றாட நிகழ்வு. அது போக அவர் வண்டி சைக்கிளில் இந்த அழுத்தி வைக்கிறதுக்கு முடியல, ஃபிக்ஸாக வேறு. அதாவது இந்த வண்டியை வச்சு தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே ஒரு பேட்ரி வண்டி வச்சுருந்துருக்காரு. இந்த பேட்ரி வண்டி ரிப்பேர் ஆகிட்டு, அதனால் அண்ணனுக்கு
உதவுறவங்க கர்த்தர் பேரால் ஏவுனாங்கன்னா கண்டிப்பாக உதவி பண்ணுங்க.